அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் மகேஸ்வரி. நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. நான் புதுசாக ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராமத்து முறைப்படி நான் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒன்று நீங்கள் பாருங்கள். இப்போ நான் மொதல் இட்லி பொடி இதை மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். அது எப்படி செய்யணும், அதோட அளவு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் அந்த அடுப்பில் இரும்பு கடாயை வைக்கிறேன். இப்போ இந்த இரும்பு கடாயை இதில் வச்சுருக்காங்க. இந்த இரும்பு கடாயில் செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. இன்னும் இரும்பு சத்து அதிகமாக இதில் கிடைக்கும். அதனால் இதில் செய்யலான்ட்டு செய்கிறாங்க. இதுக்கு தேவையானது, இட்லி பொடிக்கு தேவையானது இந்த 1/2 கிலோ உளுந்துக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். 1/2 கிலோ உளுந்துக்கு இது 200 மிளகாய் இருக்குங்க. 1/4 கிலோ கடலைப்பருப்பு. இது வாசனை டேஸ்ட்டு, உடம்புக்கு நார்ச்சத்து உள்ளது. இது கொத்தமல்லி, அதனால் இது போட்டால் வாசனையாக இருக்கும். இது வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்கும். இது கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு, காயம் ஒரு 15 கிராம். இது பூண்டு ஒரு 15 கிராம் வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம இதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். முதல்ல இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடாயில். இது போட்டு பொரிச்சுக்கணும். நல்லா மிளகாய் நல்லா கருவாக நல்லா செவந்ததும் மிளகாயை அள்ளிட்டு மிளகாயெல்லாம் அள்ளிடணும். அள்ளிட்டு கடலைப்பருப்பு சேர்க்கலாம். எடுத்துட்டு இப்போ கடலைப்பருப்பு போட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா இது பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதில் நல்லா நம்ம இதில் அள்ளிட்டு அள்ளிட்டு உளுந்து போட்டு வறுத்துப்போம். இது எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு தான் வறுக்கணும். அதில் நல்லெண்ணெய் சேர்த்து தான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து உளுந்து போட்டுப்போம். இதில் எண்ணெய் சேர்த்தா தான் காரம் இல்லாமல் இருக்கும். இதில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம். இட்லி, தோசை இதுக்கு. அரை வறுபட்டுருக்கு. அது அரை வறுபடவும் இதில் கொத்தமல்லி அதோடு சேர்த்துக்கணும். கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டு இந்த கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோம்னா அது வறுபடவும் இதுக்கு சரியாக இருக்கும். இது முறுமுறுன்னு வந்துடும். அதில் கருவேப்பிலை சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு அதை சூடு பண்ணக்கூடாது, வறுக்கக்கூடாது.
கடைசியாக பச்சையாக தான் அதை போட்டுக்கணும். இது வந்து நல்லா உளுந்தும் கொத்தமல்லி எல்லாம் நல்லா வறுபட்டுடும். இப்போ கருவேப்பிலை மூணுமே. இதில் எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் எண்ணெய் போடாமலே இது சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா செவந்து இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். தெரிஞ்சு இந்த அளவுக்கு உளுந்து செவந்து இருக்கணும் உள்ள. அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். நல்லா வறுத்து வச்சுட்டு எல்லாமே நல்லா வறுத்துட்டோம். அவ்வளோதான். இதோட இந்த கடலைப்பருப்பு மிளகாயை இதில் போட்டுருவோம். போட்டு ஒரு கிண்டி மூடி வைக்க வேண்டியது. கொஞ்ச நேரம் மிளகாய் நல்லா மொறுன்னு ஆகிடும். இதிலே போட்டு ஒரு கிண்டி வச்சிட்டோம்னா அரைச்சிடுறேன். அரைச்சி நான் உங்களுக்கு அரைக்கிறேன். இந்த வரல பெருங்காயம் எல்லாமே கலந்து போட்டுக்கணும். பெருங்காயம் பாதி போட்டேன். போட்டு நம்ம மிக்சியில் போடுறோம். இப்போ ஒன்றா எல்லாம் கலந்துட்டோம். இப்போ உப்பு இதுக்கு அளவான உப்பு இதிலே சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு உப்பும் போட்டு இதிலே வறுத்துடுறோம். உப்பு வறுத்துட்டு பூண்டு வந்து அதோடு சேர்த்து வறுக்க தேவையில்லை. ஏன்னா இது பச்சையாக தான் போட போகிறோம். பச்சையாக போட்டால் தான் நல்லது. பூண்டு தோலோடு போடணும், அப்போ தான் நல்லது உடம்புக்கு. இப்படிதான் இருக்கணும். குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். இந்த பொடி இங்கே பொடியெல்லாம் இங்கே அரைச்சிட்டேன். இப்போ கடைசியாக கொஞ்சம் போட்டு இதில் பூண்டு போட்டுக்கிறோம். அதில் பச்சையாக பூண்டு தோலோடு போட்டுக்கணும். போட்டு இப்போ அரைச்சி இதோட கலந்துக்கணும். இப்போ இந்த பூண்டெல்லாம் போட்டு இடிச்சிட்டேன், பொடி கலந்துட்டேன். அவ்வளோதான். எண்ணெய் சேர்க்காமலும் சாப்பிட்லாம், எண்ணெய் சேர்த்தும் சாப்பிட்லாம். இதில் நல்லா எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதனால் பொடி நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து டப்பாவில் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நம்ம என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த பொடி வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இது மாதிரி செஞ்சு தரோம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சாப்பிட்டு பாருங்கள்.